இங்க 2 பேர் ஜாலியா பேசிக்கிட்டே கார்ல போய்க்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒரு மான் ஒண்ணு குறுக்க வந்துருது. மான் மேல இடிச்சிடக்கூடாதுன்னு இவர் வண்டிய திருப்பும்போது, முன்னாடி இருந்த ஒரு கார் மேல இடிச்சிருவாரு. இவங்க 2 பேருக்கும் பெருசா எந்த அடியும் பட்டிருக்காது. முன்னாடி இருக்க கார்ல இருந்தவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துலயே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கார ஓட்டிட்டு வந்தவரு இறந்துடுறாரு. இத பார்த்ததும் இனிமே இங்க இருக்கக்கூடாது. இங்கிருந்து உடனே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவங்க கார ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகாது. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு அந்த பக்கம் இன்னொரு வண்டி வர்றத அந்த பொண்ணு பார்த்துடுவா. இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இவ உடனே ஒரு பிளான் பண்ணுவா. நேரா அந்த ஆக்சிடென்ட் ஆன காருக்குள்ள போறா. போயிட்டு அந்த டெட் பாடியை அப்படியே படுக்க வச்சுட்டாங்கிறது ஒரு பெண்ணும் நோட் பேடும் எடுத்துட்டு இவர் பக்கத்துல வருவா. இவ தான் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த மாதிரியும் ஏத்தால வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரியும் அவகிட்ட நின்று பேசிட்டு இருப்பா. அந்த வண்டியில வந்துட்டு ஏதாவது பிரச்சனையா ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்னும் இல்லை, இவர் என் வண்டியை இடிச்சிட்டாரு, அதான் இன்சூரன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கார்ல போன் ரிங் ஆகிற சத்தம் கேட்கும். அதை கேட்டது இவ ஓடி போய் ஏதோ பேசுற மாதிரியே நடிப்பா. அதை பார்த்துட்டு அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போல அப்படின்னு போயிடுறாரு. உடனே இவங்க 2 பேரும் அந்த டெட் பாடி எடுத்து அந்த காரோட டிக்கில வைக்கிறாங்க. உடனே இந்த பாடி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்றாங்க. இப்போ இந்த ஆள் மட்டும் வண்டி எடுத்துட்டு போறாரு. அங்க ஒரு பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரியில பாடியோட சேர்த்து காரையும் தள்ளி விட்டுறாரு. இந்த பொண்ணு என்னடானா அவளோட கார் ஸ்டார்ட் ஆகாததால என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு அங்க உட்கார்ந்துருக்கா. இப்போ அந்த பக்கமா ஒரு வயசானவர் வராரு. வந்துட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக அங்க நிக்கிறீங்கன்னு கேட்கும்போது என்னோட கார் ரிப்பேர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நான் ஒரு மெக்கானிக் தான், நான் வேணா என்னாச்சுன்னு பார்க்கட்டுமான்னு கேட்கறாரு. சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. போய் பார்த்துட்டு இதை சரி பண்ணணும்னா டூல்ஸ்லாம் வேணும், என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க வேணா என் கூட என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றா. அவளும் அங்கிருந்து கிளம்பினா போதுன்னு சொல்லிட்டு உடனே அவர் கூட கிளம்பிடுறா. அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனதும் அவரோட வைஃபை இன்ட்ரோ பண்ணிட்டு அவளை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு காஃபி கொடுக்குறாங்க. அவளும் குடிச்சிட்டு அங்க உட்காந்துருக்கா. நீ அங்க இருக்க போட்டோஸ்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா அந்த செத்து போன பையனோட வீடு தான் இது அப்படிங்கிறது அவளுக்கு அப்பதான் தெரியுது. அவ அந்த வீட்டுல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த வயசானவர் வந்துட்டு உங்க காரை சரி பண்ணியாச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக் எடுக்கிறதுக்காக உள்ள போறா. அப்போ அவரோட வைஃப் வராங்க. வேலைக்கு போன பையன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. பார்த்தா ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் வீட்டுக்குள்ளேயே கேட்குது. இதை பார்த்து அவங்க என்ன வீட்டுக்குள்ள சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலான்னு போறாங்க. அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு அந்த ஃபோன் எடுத்து சோஃபா கீழே மறைச்சு வச்சிடறா. அப்போ அவங்க உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்டுச்சா, என் பையனோட ஃபோன் இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. சரி மறுபடியும் ஃபோன் பண்ணி பாரு, ரிங் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் உள்ளே ரிங் ஆகுது. இவரும் அங்கேயும் தேடி பார்க்குறாரு. கடைசி பார்த்தா சோஃபாக்கு கீழே தான் இருக்கு. இதை பார்த்தது அவர் ரொம்பவே பயந்துடுறா. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க அவங்க பையன் மறந்து தான் ஃபோனை வீட்லேயே வச்சுட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.